நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களை ஒரு ஆள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்கிறாரு. மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களை பயமுறுத்துறாரு. அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் ஈகோ தான். இந்த ஈகோ நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்கிறதே நமக்கு தெரியாது. சில நேரங்களில் அது நம்ம காப்பாற்றும். பல நேரங்களில் நம்ம நிம்மதியே கெடுக்கும். உங்கள் தலைக்குள்ளே எப்பவும் ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் தனியாக இருக்கும்போது, குளிக்கும்போது, ஏன் இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருப்பார். இவன் என்ன சொல்ல போகிறான்? இன்றைக்கி ஆஃபீஸில் அவன் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்கும்? இப்படி ஓயாமல் பேசுகிற அந்த ஒரு ஆள் தான் உங்கள் ஈகோ. நம்மளை பல பேர் அகந்தைன்னா என்னவோ பெரிய தப்பு, கெட்ட குணம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. அகந்தைங்கிறது நம்ம மனசோட ஒரு சாஃப்ட்வேர். ஆமாம், அது எதுக்கு நமக்குள்ளே இருக்குது? அது எப்படி நம்மளை ஏமாத்துது? நாம் அதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோட முடிவில் உங்களுக்கே உங்களை பற்றின ஒரு புது தெளிவு கிடைக்க போகுது. முதல்ல இந்த அகந்தைன்னா என்னன்னு ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம். உங்கள் அகந்தையை உங்கள் மனசோடைய ஒரு கதாசிரியர்னு சொல்லலாம். நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் வளர வளர உங்கள் மனசு உங்களுக்காக ஒரு கதையை எழுதுது. நான் ஒரு புத்திசாலி, நான் ஒரு ஏழை, நான் ஒரு தோல்வியாளன், நான் ஒரு வெற்றியாளன். இந்த நான் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குறது தான் இந்த ஈகோ. உதாரணத்துக்கு உங்கள் டேபிளில் ஒரு காஃபி கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறும் காஃபின்னு சொல்கிறதுக்கும் இது என்னோட காஃபின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த என்னோட அப்படிங்கிற வார்த்தை தான் அகந்தை. இது உங்களை மற்றவங்க கிட்டேருந்து பிரித்து ஒரு தனி நபர் அப்படின்ற உணர்வை கொடுக்குது. இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா உலகத்தில் நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க இது ஒரு கருவியாக பயன்படுது. ஆனால் சிக்கல் என்னென்னா, நாமளே அந்த கதையை உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறது தான். சரி, இந்த அகந்தை எதுக்காக நமக்குள்ளே இருக்குது? இதோட வேலை தான் என்ன? அகந்தையை உங்கள் மனசோட ஒரு செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த செக்யூரிட்டியோடைய வேலை உங்களை காப்பாற்றுறது. ஆனால் இவர் கொஞ்சம் ஓவர் அலர்ட்டான ஆள். பழைய காலத்தில் காட்டில் மிருகங்கள் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற பயம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி மிருகங்கள் இல்லை. இப்போது நம்ம செக்யூரிட்டி எதை அச்சுறுத்தலாக நினைக்கிறாரு தெரியுமா? விமர்சனங்களை தான். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க. யாராவது வந்து இந்த வேலை சரியில்லைன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு சுருக்குன்னு ஒரு வலி வரும் பார்த்தீங்களா? அது ஏன்? உங்கள் உடம்புக்கு எந்த அடியும் படலை, ஆனால் மனசு ஏன் வலிக்குது? ஏன்னா உங்கள் பாதுகாப்பு காவலரான அந்த அகந்தை அந்த விமர்சனத்தை ஒரு கத்தி மாதிரி பார்க்குது. ஐயோ, நம்ம அடையாளத்துக்கு ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு அலறுது. இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குது. இவர் எப்பவும் பழைய வருத்தங்கள்லையோ இல்லை வருங்காலத்தை பற்றின பயத்துலையோ தான் இருப்பார். அன்னைக்கு அவன் அப்படி பேசிட்டான், நாளைக்கு வேலை போயிடுமோ, இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பார். அவருக்கு இப்போது இந்த நிமிஷம் ப்ரெசன்ட் மூமெண்ட் பற்றி அக்கறையே கிடையாது. ஏன்னா அமைதியாக இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அமைதியாக இருந்தால் செக்யூரிட்டிக்கு வேலையே இல்லையே. இப்போது கொஞ்சம் சயின்ஸ் பேசுவோமா? ஈகோன்றது வெறும் தத்துவம் மட்டும் இல்லை, நம்ம மூளையிலையும் இதுக்கு ஒரு இடம் இருக்குது. விஞ்ஞானிகள் இதை டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளியில் எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அப்போது உங்கள் மூளையில் இந்த பகுதி தான் பிரகாசமாக வேலை செய்யும். நான் யார், மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரியான சுய சிந்தனைகள் எல்லாமே இந்த டிஃபால்ட் மோடு நெட்வொர்க்கில் தான் நடக்குது. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை செய்யும்போது, உதாரணமாக விளையாடும்போது, ஒரு படம் வரையும் போது, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்தில் நான் அப்படின்ற உணர்வே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் அந்த வேலையாகவே மாறி இருப்பீங்க. இதை தான் ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்கள் மூளையில் இருக்கிற இந்த டிஃபால்ட் மோட் நெட்வொர்க்கு டெம்பரவரியாக ஆஃபில் இருக்கும். அதனால தான் அந்த நேரங்களில் நாம் ரொம்ப சந்தோஷமாக டென்ஷன் இல்லாமல் இருக்கிறோம். அப்போது அகந்தை இல்லாத இடத்துல நிம்மதி இருக்குதுன்னு புரியுதா? இப்போ ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறேன். அகந்தங்கிறது மணலில் கட்டின வீடு மாதிரிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அகந்தை எப்போயுமே அழியக்கூடிய விஷயங்கள் மேலே தான் தன்னுடைய அடையாளத்தை வைக்கும். பணம், பதவி, அழகு, அந்தஸ்து, மற்றவங்க கொடுக்குற பாராட்டு, இதெல்லாம் எப்போ வேணால் இல்லாமல் போகக்கூடிய விஷயங்கள். ஒருவேளை இதெல்லாம் போயிடுச்சுன்னா அகந்தை உடஞ்சி போயிடும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் ஈகோ எப்போயுமே ஒரு பதட்டத்தில் இருக்கும். அகந்தை நமக்கு 2 வழிகளில் வெளியே தருது. ஒன்று, அகந்தை எப்பவும் மற்றவங்க கூட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும். அவனை விட நான் கம்மியாக சம்பாதிக்கிறேனா, அவளை விட நான் அழகாக இல்லையோ, இந்த கம்பேரிசன் தான் உங்கள் சந்தோஷத்தை உங்ககிட்டேருந்து திருடுற ஒரு பெரிய திருடன். 2வது, வாழ்க்கை எப்பவும் நம்ம விருப்பப்படி நடக்காது. ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது அகந்தை அதை ஏற்றுக்க மறுக்கும். இது எனக்கு மட்டும் ஏன் நடக்கணும் அப்படின்னு உண்மையை எதிர்க்கும். இந்த எதிர்ப்பு தான் மன அழுத்தமாக மாறுது. நல்லா யோசிச்சு பாருங்க. நடந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டா வலி குறைஞ்சிரும். ஆனால் அகந்தை அதை செய்ய விடாது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ அகந்தை இவ்வளோ மோசமானதா, அதை அழிச்சிடலாமா அப்படின்னு. தேவையே இல்லை. அகந்தைங்கிறது உங்கள் ஃபோனுடைய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஓஎஸ் இல்லாமல் ஃபோனோ கம்ப்யூட்டரோ வேலை செய்யாதுல்ல. அதே மாதிரி சமூகத்தில் ஒரு மனுஷனாக வாழறதுக்கு உங்களுக்கு இந்த ஓஎஸ் தேவை. உங்களுக்கு ஒரு பேர்,
ஒரு லட்சியம், உங்கள பாதுகாக்கிற உணர்வு இதெல்லாம் ஈகோ மூலமா தான் கிடைக்குது. பிரச்சனை ஓஎஸ்ல இல்ல. அந்த ஓஎஸ நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. ஒரு வாட்ச்மேன் உங்க வீட்டு வாசல்ல நின்னு தான் உங்கள பாதுகாக்கணும். அதான் அவருடைய வேலை. ஆனா அந்த வாட்ச்மேன் வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு, இனிமே நான் தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஈகோ ஒரு கருவியா இருக்கணுமே தவிர, அது உங்கள ஆளக்கூடாது. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நடைமுறையில ஈகோவை எப்படி ஹேண்டில் பண்றது? சில சிம்பிள் டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. உங்க ஈகோக்கு ஒரு ஃபன்னியான பேர் வைங்க. உதாரணத்துக்கு மிஸ்டர் எக்ஸ், மிஸ்டர் பைல்வான் இல்லைன்னா செக்யூரிட்டி கார்டுன்னே வைங்க. உங்களுக்கு எப்பயாவது ஒரு பயமோ ஒரு கோபமோ வரும்போது, ஓ, மிஸ்டர் செக்யூரிட்டி கார்டு இப்போ பயப்படுறாரு, சரி சரி நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. இது உங்களை அந்த உணர்வுல இருந்து பிரித்து காட்டும். நான் அப்படின்றதுல இருந்து விலகிடுங்க. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, தோல்வி அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும், என் மனசுல ஒரு கோபம் இருக்குன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க கோபம் கிடையாது. கோபம் ஒரு மேகம் மாதிரி வந்து போற விஷயம். ராத்திரி நேரத்துல மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு வானத்துல இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள பாருங்க. இல்லைன்னா ஒரு பிரம்மாண்டமான கடலை பாருங்க. அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாம எவ்வளோ சின்ன ஆளுன்னு புரியும்போது உங்க அகந்தை தானாவே சுருங்கிடும். உங்க கவலைகள் கூட சின்னதாக தான் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிற இடத்துல ஈகோ அதிகமாக இருக்கும். எனக்கு கற்றுக்க நிறையா இருக்குன்னு நினைக்கிற இடத்துல ஈகோ அடங்கிடும். எப்போவும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது எல்லாம் ஒரு விஷயத்தை தான் சொல்ல வருது. ஈகோ அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கருவி மட்டும்தான். அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்களை முன்னேற்றும். ஆனால் அதுவே முதலாளியாக மாறிடுச்சுன்னா வாழ்க்கையே சிதைச்சிரும். அகந்த உங்களோட ஒரு பகுதி தானே தவிர நீங்களே அகந்த கிடையாது. இன்னைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு முழுசும் உங்கள் தலைக்குள்ளே பேசின அந்த செக்யூரிட்டி கார்டு எத்தனை முறை உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பேசினாரு? எத்தனை முறை உங்களை வீணாக பயமுறுத்தினாரு? இதை நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் அகந்தையை வெல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்துருக்கணும்னு நம்புகிறேன். நான் சொன்னதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.